வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து நம்ம கடைசியாக பார்த்த ஒரு வீடியோவில் ஏஜிஎஸ் பிரான்ச்சோட 8வது பே கமிஷனோட அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ இருக்கிற அந்த ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனோட பர்சன்டேஜ் 30லேருந்து 40 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் படி இப்போ இருக்கிற ஃபேமிலி பென்ஷன் வந்து எவ்வளோ வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பேர் வந்து கேள்வி என்ன கேட்குறாங்கனாக்கா, 30% சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கேல்குலேஷனில் 60% சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்து கேட்குறாங்க. ஸோ அது எந்த அமௌண்ட்லேருந்து 30%, எந்த அமௌண்ட்லேருந்து 60% அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே போல் சர்வீஸ் பென்ஷன் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கீழே வந்து ஐப்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வந்து பாயிண்ட் காட்டுதோ அது வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஐப் பண்ணி பாயிண்ட்டை வந்து கொடுங்க. அந்த ஐப் பண்ணுறதுனால நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் காட்டுதோ அது வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. ஸோ நம்ம வந்து ஃபேமிலி பென்ஷன் கேல்குலேஷனில் இப்போ இருக்கிற 30%லேருந்து 40% வந்து அதிகரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி ஒரு பென்ஷனர் பென்ஷன் அவுட் ஆகும்போது எப்படி வந்து அவரோட பென்ஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்த பிறகு அதிலிருந்து எப்படி இந்த 30%ஓ இல்லை 40% கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து காலத்தில் பே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது யாரெல்லாம் 2016க்கு முன்னாடி வந்தாங்களோ அவங்களுக்கு 1/1/2016ன்றது சொல்லிட்டு நோஷனல் பே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பே டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து முதல்ல பே லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 பேர் வந்து கேள்வியும் கேட்டிருந்தாங்க, பே லெவல் வந்து நான் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பே லெவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் வந்து ஹவுல்தார் ரேங்கில் இருக்கிறதுனால இங்கே வந்து பே லெவல் 05 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நாய்க்காக இருந்தாக்கா L04 இருக்கும், நாய் சுபதாராக இருந்தாக்கா L06 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட ரேங்க்குக்கு தகுந்தாப்பில் பே லெவல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்பி மிலிட்ரி சர்வீஸ் பே வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி அதிகமாகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் வரும் காலங்களில் பேசலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் அலோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்எஸ்பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாசிஃபிகேஷன் அலோன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பே மெட்ரிக் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது அவரோட பேசிக் என்ன இருந்துச்சோ இது 3தோட கூட்டுத்தொகை தான் இங்கே லாஸ்ட் எமல்மெண்ட் ட்ரானில் வந்து கொடுத்துருக்காங்க. 43,500 ரூபா. இந்த 43,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5,200 இந்த 200 38,100 இது 3த்தையும் நீங்கள் கூட்டியாச்சுனாக்கா இந்த 43,500 ரூபா வரும். இதுதான் அந்த பென்ஷனர், அதாவது இந்த பிபிஓக்கு சொந்தக்கார் யாரோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது அவரோட பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் எமல்மெண்ட் ட்ராவை வந்து இருந்திருக்கும். ஸோ இதோட அடிப்படையில் தான் இவருக்கு வந்து இங்கே 21,750 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 21,750 ரூபாய் எப்படி வந்தாச்சுனாக்கா இந்த 43,500லேருந்து 50% தான் இந்த 21,750 ரூபா. ஸோ இப்போ நம்ம அதாவது எங்கேருந்து பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணாங்க, எந்த தொகையிலேருந்து எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பே லெவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எம்எஸ்பி மிலிட்ரி சர்வீஸ் பே வந்து 5,200, கிளாசிஃபிகேஷன் அலோன்ஸ் வந்து 200, பே மெட்ரிக் வந்து 38,100. இது 3தோட கூட்டுத்தொகை தான் இங்கே 43,500. இந்த 43,500ஓட 50% தான் இங்கே 21,750 ரூபா. ஸோ இப்போ வந்து இது சேஞ்ச் ஆகிருக்கலாம். இவர் பென்ஷன் வரும்போது இந்த தொகைக்கான கிடைச்சிருக்கும். ஓஆர்ஓபி ரிவிஷனில் இவருக்கு அதுக்கான ரிவிஷன் என்னவோ வித் எஃபெக்டட் ஃப்ரம்லேருந்து அது கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த டேட்லேருந்து இவருக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த பீரியடையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி அவங்களோட பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் பேசிக்கான பென்ஷன் கேல்குலேஷன் இதுதான். ஸோ இப்போது நீங்கள் பிபிஓவில் 50%க்கு அந்த சர்வீஸ் பென்ஷன் வந்து 50% இருக்குது அப்படின்னாக்கா அந்த 43,500க்கு 21,700 ரூபா எப்படி வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் பென்ஷன் வாங்கும்போது அவரோட பேசிக்கு. ஸோ இதுக்கு ப்ளஸ் டிஏ வந்து கிடைக்கும். இன்றைக்கி டேட்டில் என்ன பர்சன்டேஜ் டிஏ இருக்கும் அந்த டிஏ ஆட் ஆகிட்டு அவருக்கு ஓவராலாக வந்து பென்ஷன் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாயோட
பென்ஷன் கேல்குலேஷன் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டில் இருந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன் வந்து கேல்குலேஷன் பண்ண போகிறோம். இது என்ஹான்ஸ் ரேட் இல்லை, ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். என்ஹான்ஸ் ரேட்டாக இருக்குனாக்கா இதே பேசிக் பேக்கு டிஏ கிடைக்கும். அவரோட 67 வயசு முடிகிற வரைக்கும், இல்லை அவர் இறந்து 7 வருஷம் முடியும் போது எது முன்னாடி வருதோ, அதாவது ஒன்று இறந்து 7 வருஷம் முன்னாடி முடியணும், இல்லை அவரோட வயசு வந்து 67 முடிகிற வரைக்கும் அந்த ஃபேமிலி பென்ஷன் வரைக்கும் இதே தொகை தான் கிடைக்கும். அதுதான் என்ஹான்ஸ் ரேட்டு. இப்போ நார்மல் ரேட்டில் தான் அவங்களோட தொகை வந்து கம்மியாகும் போது இன்றைக்கி டேட் வரைக்கும் அவங்களுக்கு 30% தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கு. ஸோ இந்த ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கு 30% கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 43,500 ரூபாயிலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம 30% எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு 13,050 ரூபா வந்து கிடைக்கும். என்ஹான்ஸ் ரேட்லேருந்து ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறும்போது 13,550 ரூபா வந்து அவங்களோட பேசிக்காக வந்து இருக்கும். அதுக்கான டிஏ வந்து கிடைக்கும். அதுவே இந்த 21,750 ரூபாயிலிருந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அங்கேருந்து நம்ம 60% எடுக்கும்போது அதே 13,050 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பென்ஷனர் வந்து என்ன பேசிக் பே வாங்கிட்டு இருந்தாரோ அந்த பேசிக் பேலேருந்து நீங்கள் 60% எடுக்கும்போது அதே தொகை தான் வரப்போகுது. அவரோட லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது 30% எடுத்தாலும் அதே தான் கிடைக்கும் போது. ஸோ இப்போ ஃபேமிலி பென்ஷனருக்கு நம்ம லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா வந்து என்னன்னு கேட்டாச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அதை தேடி எடுத்து கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் கடைசியாக அவங்களோட வீட்டுக்காரோ இல்லை இதுக்கு முன்னாடி யார் வந்து சர்வீஸ் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோட கடைசியான பேசிக் பே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு கிளியராக தெரிய போகுது. ஸோ அதிலிருந்து நம்ம 60% எடுத்து கேல்குலேட் பண்ணாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனில் என்ன கிடைக்குமோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ப்ளஸ் இதுக்கான டிஏ வந்து ஆட் ஆகிட்டு வரப்போகுது. ஸோ டோட்டலாக என்ன வருதோ அது வந்து அவங்களுக்கு பென்ஷனில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுவே 30லேருந்து 40% வந்து அதிகமாகுது. ஸோ நம்ம இந்த கேல்குலேஷன் படியே இதே அமௌண்ட்டுக்கே வந்து எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 40% வந்து அதிகமாகுது அப்படின்னாக்கா 43,500லேருந்து நம்ம 40% எடுக்கிறோம். ஸோ 17,400 ரூபா வந்து ஆகும். அதாவது இந்த 13,050 ரூபாலேருந்து 17,400 ரூபாயை வந்து அதிகமாகும் இந்த 10% வந்து அதிகமாகிறதுனால. அதுவே இந்த 21,750 ரூபாலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம்னாக்கா இங்கே 60% எடுத்தாச்சு. அது வந்து நம்ம டபுள் ஆக்கிட்டு 80 ஆக்கி போகிறோம். ஸோ 80% போதும் 17,400 ரூபா தான் வரப்போகுது. அதாவது இந்த 10% உங்களுக்கு வந்து அதிகமாகுது, 30லேருந்து 40 ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி டேட்டில் என்ன வந்து பேசிக்காக வந்து சர்வீஸ் பென்ஷனர் வாங்கிட்டு இருக்காரோ அந்த பேசிக்கோட 80% நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் என்னவோ அது வந்து கிடைச்சிரும். ப்ளஸ் இதுக்கான டிஏ வந்து ஆட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நான் என்ன வந்து உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம் அது வந்து உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்திய ஃபார்மேட் தான் நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ரேட்லேருந்து ஆர்டினரி ரேட் ஆஃப் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து மாறுதோ அந்த டைமில் எல்லாமே இதே மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து பேசிக்கு. இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து பேசிக் பென்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. மறக்காமல் உங்களுக்கு ஐப்புன்ற ஆப்ஷன் வந்து காட்டுது அப்படின்னாக்கா அந்த ஆப்ஷனை வந்து உபயோகப்படுத்தி நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.